சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். ஆமேன். இந்த நாள்லையும் கூட கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் தந்திருப்பாரானால் அதனோடே அவர் வேதனையை கூட்டுகிற தேவன் அல்ல அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உங்களுக்கு அறிவிக்கிறார். கர்த்தர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள்னா என்ன? கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற வேலை, கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற பிஸ்னஸாக இருக்கட்டும், கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகள் எதுவாகனாலும் இருக்கட்டும், அது கர்த்தர் உங்களுக்கு தந்திருப்பாரானால், அதாவது நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணாமல் கர்த்தருடைய சித்தத்தின்படி இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீங்க அப்படின்னா, சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இஷ்டத்துக்கு அவங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வார்கள். அதுக்கப்புறம் அவங்களுடைய விருப்பத்திற்கேற்ப நடந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களை குறித்து நான் பேச வரவில்லை. கர்த்தர் தான் இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார், கர்த்தரத்தில் நான் ப்ரேயர் பண்ணி அவருடைய சித்தப்படி இதை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில் அப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னா அதனோடைய அவர் வேதனையை கூட்டவே மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதில் என்ன போராட்டங்கள் வந்தாலும் சரி, கர்த்தர் அதிலெல்லாம் நின்று உங்களை விடுவித்து உங்களை காத்துக்கொள்வாரே ஒழிய அவர் தந்த ஆசீர்வாதத்தோடு அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? வேதனையை கூட்ட மாட்டார். இதுதான் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் இருக்கிற பெரிய ஒரு நன்மை. அதுலேயும் பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருப்பார் என்றால், குடும்பமாக இருக்கட்டும், பிள்ளைகள், வேலை, பிஸ்னஸ், இதெல்லாம் கர்த்தர் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பார் என்றால், அதன் மூலியமாக அவர் உங்களை பிளஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாரே தவிர அதில் ஒரு வேதனையை கொடுத்து உங்களை குறுகி போக பண்ண விட மாட்டார், வெட்கப்பட்டு போக விடவே மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இதில் நமக்கிட்ட ஒரு காரியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்கன்னா, இப்போ ஆதாம் இடத்துல தேவன் என்ன செய்தார்? ஏதேன் தோட்டம் என்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆதாமுக்காக கொடுத்து வைத்திருந்தார். அந்த ஏதேன் தோட்டத்தை பாதுகாப்பதும் பண்படுத்துவதும் ஆதாமுடைய வேலையாக இருந்தது. தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார், ஆனால் அதை பாதுகாக்கிற வேலையையும் பண்படுத்துகிற வேலையையும், அதாவது அதில் அந்த ஆசீர்வாதத்துக்குரிய மெயின்டெனன்ஸையும் அடுத்ததாக அதுக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஆதாம் இடத்துல கொடுத்து வைத்திருந்தார். அதே போல தான் நமக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது அதோடே கூட நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் சேர்ந்து கடந்து வருகிறது. தேவன் பிள்ளைகள் என்கிற ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்றால் அந்த பிள்ளைகளை கர்த்தருக்காக வளர்க்க வேண்டியது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. தேவன் நமக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை, ஒரு திருமணத்தை, நல்ல திருமணத்தை கொடுக்கிறார் என்றால் அதை நல்லபடியாக காத்து குடும்ப வாழ்க்கையை காத்து கொள்வது நம்ம கையில் தேவன் கொடுத்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி. அவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. தேவன் ஒரு வேலையை உங்களுக்கு கொடுத்திருப்பார் என்றால் அந்த வேலையில் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டியது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை கொடுத்துருப்பார் என்றால் பிஸ்னஸில் உண்மையாக இருக்கிறது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ அவர் தருகிற ஆசீர்வாதம் மெய்யாய் நமக்கு கிடைப்பது உண்மைதான், ஆனால் அதில் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கர்த்தர் உங்கள் கைகளில் எதிர்பார்ப்பார். நீங்கள் அதை தவற விடுகிற பட்சத்தில், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் தவறான விதத்தில் மிஸ்யூஸ் பண்ணுகிற பட்சத்தில் அதில் என்ன செய்யும்? போராட்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், இதெல்லாம் வரத்தான் செய்யும். நீங்கள் யோசிக்கக்கூடாது, இது கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை தானே, இது கர்த்தர் கொடுத்த பிஸ்னஸ் தானே, இது கர்த்தர் கொடுத்த வேலை தானே, இது கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் தானே, இது ஏன் இப்படி பண்ணுது, இது ஏன் இவ்வளோ பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா முதல்ல உங்களை பற்றி நீங்கள் யோசிக்கணும். இதில் நம்ம கரெக்டாக தான் இருந்தோமா? இதில் நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கரெக்டாக அந்த காரியத்தில் செய்தோமா? இல்லை நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை தவற விட்டது நிமித்தமாக அந்த பிரச்சனை நம்மளுக்கு வந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து உங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணி கொள்வீங்கன்னா நிச்சயமாகவே கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யத்தை தான் தரும். அதனோடே அவர் வேதனையை கூட்டுகிறவர் அல்ல. அப்படி வேதனை கூடுது அப்படின்னா அதை நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணலை, அதில் சரியாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாய் நம்ம பேணி பாதுகாக்கவில்லை. பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறார், பிள்ளைகள் நம்ம இஷ்டம் போல நம்ம வளர்க்கக்கூடாது, அவருடைய இஷ்டப்படி அவருடைய சித்தப்படி வளர்க்குறதுக்கு தான் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். ஸோ இதிலெல்லாம் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை காத்து கொள்வீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாய் அவர் தருகிற ஆசீர்வாதத்தின் மூலியமாகவே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமேன். உங்கள் பிள்ளைகள் மூலியமாகவே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார்.
உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை சாட்சியாக நிறுத்துவார். உங்கள் வேலை, உங்கள் பிஸ்னஸ் மூலியமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எல்லைகளில் உயர்த்துவார். இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். அதனால் கொஞ்சம் நம்முடைய நடைகளை சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை பிரச்சனை, போராட்டத்தில் இதில் இருந்தீங்கன்னா உங்களுடைய நடைகளை சிந்தித்து பார்த்து உங்களை நீங்கள் சீர்படுத்தி கொண்டீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கும் அந்த ஆசீர்வாதத்தின் மூலியமாக உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி உங்கள் போராட்டங்களில், பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தர வல்லவராயிருக்கிறார். ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தைகளின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு உண்டாயிருப்பதாக. அப்படியா நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் உமக்கு முன்பாக உண்மையாய் ஆண்டவரே கையாளத்தக்கதாக தேவன் எங்களுக்கு ஞானத்தையும், புத்தியையும், பலத்தையும், சத்துவத்தையும், கிருபையையும் பெருக பண்ணுவீராக. நீர் அப்படி செய்ய போகிற உம்முடைய கிருபைக்காக, செய்து கொண்டிருக்கிற உம்முடைய தயவுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.